லாஸ்ட் மந்த் என்னோட தங்கமயில் டிஜிகோல் ஸ்கீம் மெச்சூர் ஆயிடுச்சு. அதை க்ளோஸ் பண்ணிட்டு 1.5 கிராமுக்கு பட்டர்ஃப்ளை மாடலில் கோல்டு ஸ்டட் வாங்கியிருந்தேன். இப்போ திரும்பவும் டிஜிகோல் ஸ்கீமில் ஜாயின் பண்ணலான்னு ஆப்பை செக் பண்ணும்போது அக்ஷய திருதிக்காக ஒரு சீசனல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அக்ஷயா கோல்ட் ப்ளஸ்னு. அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு வாங்கினா நிறைய கோல்டு சேரணுன்றனால கரெக்டாக அக்ஷய திருதி அன்னைக்கு மெச்சூர் ஆகிற மாதிரி இந்த ஸ்கீமை பிளான் பண்ணியிருக்காங்க. தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் லாகின் பண்ணிட்டு அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் ஸ்கீமில் ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டீட்டெயில் பேஜுக்கு போயிடும். இந்த ஸ்கீமில் கிராம் வைஸ் இல்லைனா அமௌண்ட் வைஸ் நம்ம கோல்டை சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ணும்போது மட்டும் மினிமம் 2500 rupees பே பண்ணணும். அடுத்தடுத்து பேமெண்ட் பண்ணும்போது 100 rupees ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் மேக்ஸிமம் 10 lakhs வரைக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 3% வரைக்கும் பெனிஃபிட் தராங்க. February 1 to 28 நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 3%, March 1 to 31 நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 2%, April 1 to April 14 நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 0.5% பெனிஃபிட்ஸ் தராங்க. இந்த ஸ்கீம் கரெக்டாக April 19 அக்ஷய திருதி அன்னைக்கு மெச்சூர் ஆகுது. நீங்கள் கரெக்டாக அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு ஜுவல் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஏப்ரல் மந்த் முடிவுக்குள்ளாடி எடுத்துக்கலாம். அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெய்னோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அக்ரி டு த ஸ்கீம்ன்ற பாக்ஸை செக் பண்ணி வரணும். கடைசியாக பேனோ ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். எனி யூபிஐ ஆப்ஸ், கூகுள் பே ஆர் ஃபோன்பே மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். தங்கமயில் டிஜிகோல் ஸ்கீம் மாதிரி இந்த ஸ்கீம்லேயும் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை வேணால் பேமெண்ட் பண்ணிக்கலாம். April 19 அக்ஷய திருதி அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த தங்கமயில் ஷோரூமுக்கு வேணால் போய் நீங்கள் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் எந்த டைமில் அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அந்த டைமில் எவ்வளோ கோல்டு ரேட் இருக்கோ அதுதான் வெயிட்டாக ஆட் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜுவல் எடுக்கும்போது வேஸ்டேஜ், மேக்கிங், ஹால்மார்க் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி தான் ஜுவல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கீம் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு எடுக்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் மொத்தமாக காசு கொண்டு போய் எனக்கு எடுக்க கொஞ்சம் சிரமப்படுவோம். இந்த மாதிரி ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்மகிட்ட காசு இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணிட்டு வந்தோம்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம பிடிச்ச மாதிரி ஜுவல் எடுத்து வந்துடலாம். முக்கியமாக டெய்லி இல்லைனா வீக்லி இன்கம் வரவங்களுக்குலாம் இந்த ஸ்கீம் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த ஸ்கீமில் உள்ள முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 18 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்புறம் உங்கள்ட்ட வேலிடான இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கணும். நீங்கள் ஜுவல் எடுக்க போகும்போது ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா ஓட்டர் ஐடி எடுத்து போகணும். இந்த ஸ்கீமில் மேக்ஸிமம் April 30 நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிடணும். இந்த ஸ்கீமில் நீங்கள் சேவ் பண்ணுற கோல்டை நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவ் பண்ண கிராம்ஸில் தான் அங்கே ஜுவல் வாங்கன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு பெரிய ஜுவலாக கூட எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமை நீங்கள் இடையிலே கேன்சல் பண்ணிட்டு ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் கோல்டு ஜுவல் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் 5th standard படிக்கும் போது அக்ஷய திருதி அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து குட்டி ஜிமிக்கி ரிங்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து அரௌண்ட் 3 grams இருக்கும். இது வாங்கி மோர் தென் 15 years ஆயிடுச்சு. இதோட வேல்யூ வந்து 7 to 8 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம டாய்ஸ், ட்ரெஸ்ஸுன்னு எவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க கூட லாங் டேர்முக்கு இருக்க போகிற அசட் வந்து கோல்டு தான். லாஸ்ட் இயர் டிராஸ்டிக்காக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனனால இதுக்கப்புறம் கோல்டெலாம் வாங்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ 2 பவுன் வாங்கலான்னு அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனனால 1 பவுன் வாங்கலாம். ஒரே நல்ல மொத்த காஸ்ட்டையும் கொடுத்து ஒரு 5 பவுன் 10 பவுன் ஒரு பெரிய ஜுவல் எடுக்க எல்லா மிடில் கிளாஸ் மக்களாலையும் முடியாது. இந்த மாதிரி ஸ்கீமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பெரிய கிராம் சேவ் ஆயிரும். தங்கமயில் அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் ஸ்கீம் மாதிரி சீசனல் ஸ்கீம்ஸ்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் தராங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நம்ம நல்லா வைஸாக யூஸ் பண்ணோம்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் தங்கமயில் டிஜிகோல்டு, அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் ஸ்கீம்லாம் ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை வேறு என்னென்ன கோல்டு சேவிங் ஸ்கீம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.